இன்றைக்கி உடுமலை நாராயண கவி இது எங்கன்னா தமிழில் பகுதி ஈல மரபு கவிதையில் உடுமலை நாராயண கவி பற்றி கேட்டிருப்பாங்க. இந்த வீடியோவில் இவரை பற்றின முழு தகவலை பார்க்கலாம். இவரோட இயற்பெயர் நாராயணசாமி. ஊர் பூவிலைவாடி, அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பூவிலைவாடியில் பிறந்திருப்பார். இவரோட பெற்றோர் கிருஷ்ணசாமி, முத்தம்மாள். இவரோட காலம் 1899 பிறந்து 1981 இறந்திருப்பார். இவரோட சிறப்பு பெயர்கள் பகுத்தறிவு கவிராயர் மட்டும்தான் நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா கலைமாமணி, கவிவாணர், பெரியார் பெருத்தொண்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆசிரியர் முத்துசாமி. இவர்கிட்ட கல்வி பயின்றிருப்பார். முத்துசாமி கவிராயர். அடுத்த குரு யாருன்னா சங்கர சுவாமிகள். இவர்கிட்ட யாப்பிலக்கணம் கற்றுருப்பார். இவர் பாடல் எழுதிய திரைப்படங்கள் ஒரு 10 இருக்குது. பராசக்தி, இரத்த கண்ணீர், நல்ல தம்பி, மனோகரா, ஆதிபராசக்தி, மாங்கல்ய பாக்கியம், பராசக்தி, ஓர் இரவு, வேலைக்காரி, சொர்க்கவாசல், தூக்கு தூக்கி, பிரபாவதி, சித்தி, தெய்வப்புலவர். இவர் எழுதின பாடல்கள் பாடப்புத்தகத்தில் 2 இடத்துல இருக்கும். ஒன்று 6th டேர்மு, டேர்ம் 3, பேஜ் நம்பர் 23, அதாவது ஓல்டு புக்கில் அது இருக்கும். அது என்னென்னா, நினச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் ஸ்டார்ட் ஆகும். அது ஃபுல்லாமே படித்து வச்சுக்கோங்க. எந்த பாடல் வரி, அந்த பாடல் வரியில் எந்த 2 வேணால் கேட்டு அதை கொஸ்டினில் கேட்கலாம். ரெண்டாவது 7th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 5 இருக்கும். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதுவும் ஃபுல்லாக பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அது அந்த பாடல் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்புறம் இவரோட சிறப்புகள்லாம் என்னென்னா, சீர்திருத்த கருத்துக்களை முதல்ல திரைப்படத்தில் புகுத்தியவர் இவர் தான். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த சமுதாய பாடல்களை எழுதினார். நாட்டுப்புற இசையில் எல்லாத்துக்கும் புரிகிற விதமாக எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் திரைப்பட ஆசிரியர், அப்புறம் எழுத்தாளர் கூட. திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக இவர் யூஸ் பண்ணியிருப்பார். நீதிபதி கோகுலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடத்திய இதில் சாகித்ய ரத்னாகர் விருது இவர் வாங்கியிருப்பார். இவருக்கு மணிமண்டபம் ஒன்று இருக்கும். அது எங்கன்னா உடுமலைப்பேட்டையில், இவர் பிறந்த ஊர்லேயே. டிசம்பர் 31, 2008 500 காசு இந்திய அஞ்சல் துறை இவருக்காக வெளியிட்டிருக்கோம். இவருக்கு கலைமாமணி விருதும் கொடுத்துருப்பாங்க. மேற்கோள்கள் இது என்னென்னா, நான் பேட்டை அவர் கோட்டை. நான் பேட்டை அப்படின்றது தன்னை பற்றி, அதாவது உடுமலை நாராயண கவி அவர்களை பற்றியும், அவர் கோட்டை அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றியும் சொல்லியிருப்பார்.